ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஒரு முக்கிய விஷயங்கள் வந்திருக்குது. இன்னைக்கும் நாளைக்கும் 13, 14ஆம் தேதி பார்த்தா இஸ்ரேல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்குது. அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயமா இருக்குது. அந்த சமயத்துலதான் இந்த தடவை ஈரான் தாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அதனால அங்க பார்த்தா ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க. ஒட்டுமொத்தமாகவே கடைகள் எல்லாம் அடைத்துட்டு அவங்க இப்ப 13, 14ஆம் தேதி 2 நாட்களுமே கடும் தயாரிப்போடும் எச்சரிக்கையோடும் இருந்துட்டு இருக்காங்க. அதை பற்றிய தகவல் பார்க்கலாம். இது இல்லாம இப்போது ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஹவுதிகள் இப்ப தாக்குதல் பண்ணிருக்காங்க, அதே போல காசால இருந்து என்னென்ன தகவல் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல் விஷயமே, அமெரிக்காவுடைய உளவுத்துறை இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 13ஆம் தேதியும் நாளைக்கு 14ஆம் தேதியும் இந்த 2 தினத்துல ஒரு தினத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா அவங்களை ஈரான் தாக்கிடுவாங்க. ஏன்னு பார்க்கும்போது இந்த 2 நாள்ல அவங்களுடைய இடத்துல ஒரு பண்டிகை வர்றதாக இருக்குது. 13, 14 அந்த பண்டிகை சமயத்துலதான் குறிவைத்து அவங்க தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தா அக்டோபர் 7 நடந்த தாக்குதலே பண்டிகை சமயத்துலதான் நடந்துச்சு. அதனால இந்த தடவையும் ஈரானும் அவங்களுடைய பதிலடியை பண்டிகை நாட்கள்ல தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 13, 14 ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமே நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 13 இன்னைக்காக இருந்தாலும் சரி, நேத்து நைட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டே தாக்குதல் செய்திருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூலு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஃபுல்லா லீவ் விட்டுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் தான் இருந்தாலும் இன்னைக்கும் நாளைக்கும் கம்ப்ளீட்டா லீவ் விட்டது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நைட் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய போர் விமானங்களை பறக்கக்கூடிய நிலையிலேயே இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க பறந்துகிட்டே இருங்க, ஏதாவது தாக்குதல் வந்தா நீங்க பதில் தாக்குதல் செய்யறதுக்காகன்னு சொல்லிட்டு தயார் நிலையில மட்டும் இருக்க வைக்காம அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொசிஷன்லயே இருக்க வச்சிருக்காங்க. இது நேற்று நைட்டு ஒரு 4 மணி நேரம் இந்த வேலை போய் கொண்டே இருந்திருக்கு. அந்த சமயத்துல அல் ஜசீரா, ராய்டர்ஸ் போன்ற ஊடகத்துல கூட அப்டேட்டான செய்திகளே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பா ஈரான் தாக்கிடுவாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த தகவலை கொடுத்தது அமெரிக்கா இல்ல யூகேன்னு தெரிஞ்சிருக்குது. யூகே கொடுக்கக்கூடிய தகவல்லாம் பெரும்பாலும் துல்லியமாக இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி நேத்து அவங்க கொடுத்த தகவலை தான் அமெரிக்கா இஸ்ரேல கொடுத்து நேத்து நைட் முழுவதுமே பார்த்தா ரொம்ப பரபரப்பாக நிலைமை மாறி இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது அல் ஜசீராலையும் வந்திருக்கு. அதிகமான எல்லா ஊடகங்களையுமே கண்டிப்பா இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி சப்புன்னே போயிருச்சு. அவங்க தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு எப்ப தாக்க போறாங்க, இவங்க தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவு கேள்வி போயிருச்சு. இன்னும் சில ஊடகங்கள் அதை எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது மேற்கத்திய ஊடகங்கள் அவங்க தான் இந்த ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க தாக்குவாங்க, ஆனா பெரிய அடியில அடிக்க மாட்டாங்க, ஒரு சாதாரண அடியை தான் பிசக்சீன் அவர்கள் அடிக்க சொல்றாங்க. மறுபக்கம் அங்க இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் ஒரு பெரும் தாக்குதலை நடத்த சொல்றாங்க. அவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கிறதுனால அவங்க லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா ஈரான் கண்டிப்பா அடிப்பாங்களான்னு ஆய்வாளர்கள்ட்ட கேட்டா கண்டிப்பா ஈரான் அடிப்பாங்க. அது பெரிய தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன தாக்குதலா இருந்தாலும் சரி, முதல் பதிலடியாவது அவங்க கொடுத்துதான் ஆகுவாங்க. ஹனியா அவர்கள் தங்களுடைய இடத்திலேயே வைத்து கொல்லப்பட்டதற்கான முதல் அடி கண்டிப்பா ஈரான் இடத்துல இருந்து வரும். ஆனா அது 3ஆம் உலக போராக மாறும்னு சொல்றாங்கல்ல. ஈரான் அமெரிக்கா போயிருவாங்க, அமெரிக்கா அதுக்கப்புறம் ரஷ்யா வருவாங்க, இப்படியே மாறிடுங்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. 3ஆம் உலக போரா இது மாறாது. ஆனா அதற்கு பதிலாக எப்படி இருக்குன்னா, ஈரான் பதிலடி அடிப்பாங்க. அந்த நேரத்துல இந்த அமெரிக்கா இவங்க எல்லாம் முன்னாடி நின்று தடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லிதான் சொல்லப்படுது. ஈரான் விஷயம் சீக்கிரமா முடிச்சுக்குதான் பார்ப்பாங்க. லெபனானுடைய போரை கூட நீட்டுவாங்க, தொடங்குவாங்க. ஆனா ஈரானுடைய போரை தொடங்கக்கூடிய நிலைமையில அமெரிக்காவுமே இல்ல. இதை பத்தி ட்ரம்ப் கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, இவங்கதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஈரான்ல அடிக்கவே மாட்டாங்க, ஈரான் சும்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைக்காலஜிக்கல் வார் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் ஈரான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை. இன்னொன்னு ஈரானும் தயாராகி கொண்டுதான் இருக்காங்க தாக்குதலுக்கு. ஏன்னா தாக்குதலுக்கு தயாராகாம தொடர்ந்து அவங்க வீடியோ வெளியிட்டுட்டே இருக்காங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யாட்ட இருந்து நிறைய ஆயுதங்களை வாங்கி தயார் நிலையில வச்சுட்டு இருக்காங்க. அதனால தாக்குதல் இல்லாம இவ்வளவு செலவு செய்ய மாட்டாங்க யாருமே. அவங்களே ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகளா இருக்காங்க. இந்த நிலைமையில
நிறைய செலவு செய்துதான் அவங்களும் தயாராகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பதிலடி அப்படிங்கிறது வந்து ஈரான் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்குது. அதனாலதான் இது ஜோ பைடன் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவருடைய ஸ்கெடியூல் எல்லாம் கேன்சல் பண்ணி நேற்று நைட்ல இருந்தே வந்து ரொம்பவே பரபரப்பாகத்தான் வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்கால இருக்கக்கூடியவர்களும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. கமலா ஹாரிஸ் எல்லாம் வந்து மறைமுகமாக வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம், ஈரான் என்ன பண்ணாலும் சரி நாங்க விட மாட்டோம், உங்களுக்கு கூட நிற்போம் அப்படிங்கிற மாதிரியும், உங்களுக்கு தேவையானதை நாங்க கடைசி வரையும் செய்வோங்கிற மாதிரி வந்து கமலா ஹாரிஸ் நேத்தும் வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஈரானுக்கும் வந்து அவங்க எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்க இதை வந்து செய்யக்கூடாது, இந்த தடவை இந்த தாக்குதலை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஜோ பைடன் நேத்து மதியானம் தான் பேசி வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பதற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்குது. அடுத்து இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்புல்லா நேத்து வந்து தொடர்ந்து கடுமையான தாக்குதலை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் 30 ஏவுகணை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 3-4 தடவை தொடர்ந்து 30 ஏவுகணைகளாக வீசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சமட்டா ரமட்டான்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் வந்து இஸ்ரேல்ல இருக்குது. அதுதான் இவங்க உளவு தகவலை சேகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் வந்து லெபனானுக்கு எதிராக செய்யக்கூடிய இடமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதனுடைய வீடியோக்களை கூட வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா விமானத்தை எடுத்துட்டு போய் வந்து லெபனான்ல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல எவ்வளவு சேதம் அடைந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியே வரல. ஆனா 2 பக்கமே தாக்குதல் கடுமையாக நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75 ஏவுகணை தாக்குதல்லாம் வந்து இஸ்புல்லா வந்து இப்ப இஸ்ரேல் மேல வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து மறுபக்கம் வந்து ஹவுதிகளை பத்தி ஒரு 4 நாளா செய்தி வராம இருந்துச்சு. நேத்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சரக்கு கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலோடு தொடர்புல இருக்கக்கூடிய சரக்கு கப்பலாக இருந்திருக்கு. முதல்ல ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. தாக்குதல்ல இருந்து அது தப்பிச்சு போயிருக்கு. தப்பிச்சு போய் 4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து அதை தாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹவுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தா துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் வந்து இப்போது ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க, தாக்குதலை வந்து குறைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட பேசுற மாதிரியான மீட்டிங் போயிருக்குது. அந்த சமயத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, கிடையாது, இஸ்ரேல் வந்து அவங்களுடைய எல்லையை மீறி போயிட்டாங்க, நாங்க கண்டிப்பா தாக்கதான் போறோம், சமாதானம் சொன்னாங்க, அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப சமாதானமும் இல்லை அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா துருக்கியில போய் பேசும்போது கூட அவங்க வந்து உறுதியா தான் இருந்திருக்காங்க, தாக்குதலுக்குன்னு அர்த்தம். அமெரிக்கா தான் துருக்கியை வந்து போய் பேச சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் இருந்து கொண்டு இருக்குது. அதே போல இஸ்புல்லா வந்து என்ன பண்றாங்க, நம்ம தரைவழி தாக்குதலுக்கு நுழைறதுக்கு தயாராகலாம் அப்படின்ட்டாங்க நேத்து. அவங்க வந்து நுழைவாங்க எந்த நேரம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் ஈரான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுற மாதிரிதான் லெபனானும் உள்ள நுழைவாங்க தரைவழிக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. போற ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிட்டு தான் போற ஆரம்பிப்பாங்க. அதையும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க லெபனான் சைட்ல இருந்து இஸ்ரேல். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் முதல் தாக்குதல் செஞ்சுட்டா, முதல்ல அப்படி ஒரு தாக்குதலை சேர்த்து நீங்க போற தொடங்கிட்டா அதை விட 4 மடங்காக நாங்க திருப்பி கொடுப்போம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து இப்போது ஹிஸ்புல்லாக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து போருக்கு தயாராகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமான அந்த எல்லை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆபீஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பெய்ரூட்டுக்கு மாத்திருக்காங்க. பெய்ரூட்னா தலைநகரமாக இருக்குது லெபனானுக்கு. அங்க வந்து அவங்களுடைய ஆபீஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. ஏன்னா எல்லையோரத்துல கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறதுனால அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அங்க மாத்திரவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க, முந்தா நேத்து இது நடந்துச்சு, நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க. ஏன்னா பெய்ரூட்டே வந்து அவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி பெய்ரூட்டும் வேணாம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தயாரிப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படியே இதெல்லாம் இல்லாம காசாக்குள்ள போயிட்டா காசாவுடைய நிலைமை இப்போது எப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அங்கேயும் வந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு. நேற்றைய தினம் மட்டுமே பார்த்தா 7 படுகொலியை கண்டுபிடிச்சிருக்காங்க. படுகொலி அப்படிங்கிறது பார்த்தா இந்த மாதிரி இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கையகப்படுத்தும் போது இல்ல வந்து ஏதாவது ஒரு ஏரியா வடக்கு பகுதி அந்த மாதிரிலாம் வந்து கையகம் படுத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிறவரை இருந்துட்டு கொன்னு ஒரு பெரும் குழியை தோண்டி ஒட்டு மொத்தமா அதுல வந்து 50 பேரு 100 பேருன்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு வந்துருவாங்க. அங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நேற்று ஒரு 7 படுகொலியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 100கணக்கான பேர் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு படுகொலி 2 படுகொலிக்கு நம்ம வந்து 200 பேர் தான் பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தா 7 படுகொலின்னு சொல்றாங்க. நம்ம அதை வந்து சொல்லவே முடியாது எண்ணிக்கையெல்லாம், அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில வந்து ஒண்ணு அவர்கள் வந்து புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இது இல்லாம பார்த்தா 2 பக்கமே வந்து நேற்று கடுமையான மோதல் நடந்திருக்கு. நேரடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அது பல மணி நேரம் போயிருக்கு. அதுல வந்து நிறைய பேர் தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல. ஹெலிகாப்டர் வந்து தூக்கிட்டு போகக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தா ஹமாஸ் தரப்புல இருந்து அல் ஜசீரால வெளியிட்டு இருக்காங்க. நீங்க போய் பார்த்தாவே தெரியும். தொடர்ந்து வந்து தாக்குதல் நடந்துட்டே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய D9 புல்டோசரு மெர்குவா டேங்குகள்லாம் வந்து தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா எதுவாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக அவர்கள் தோல்வியை தழுவி கொண்டிருந்தாலும் பொதுமக்களை கொண்டு கூச்சும்
பொய்யான செய்திகளை பரப்பிட்டும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிறாங்க. இறுதியாக பார்த்தா மஹ்மூத் அப்பாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள். அவர் வந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து இப்போது வந்து பார்த்தா ரஷ்யாவுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள வந்து மீட்டிங் இருக்குது. இது வந்து காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே ரஷ்யாவாகட்டும், இன்னொரு பக்கம் சைனாவாகட்டும், அப்பப்போ வந்து கத்தார் ஆகட்டும், இவங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே பிரிஞ்சிருக்கிறனால தான் உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல நீங்க சேருங்க. எதுக்கு நீங்க வந்து காசா தனியா வெஸ்ட் பேங்க் தனியா இருக்கு, இந்த பாலஸ்தீனம் அத்தாரிட்டி ஏன் வந்து தனித்து நிக்குது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு ஏன் நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி வந்து பாலஸ்தீன் வந்து சுதந்திர நாடாக ஆகும், நீங்களும் இப்ப அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முகமது அப்பாஸ்க்கு அப்பப்போ வந்து அட்வைஸை போடுவாங்க. போடுறப்பெல்லாம் மண்டை ஆட்டிட்டு ஆமா ஆமா எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் சொல்றதும் அமெரிக்கா சொல்றதும் தட்டாம கேட்பாங்க. இப்ப வெஸ்ட் பேங்க்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் உள்ள பூந்து தாக்குதல் நடத்துது. தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்றாங்கன்னா, பாலஸ்தீனத்துடைய அங்க இருக்கக்கூடிய ராணுவம், வெஸ்ட் பேங்க் உடைய ராணுவம் முகமது அப்பாஸுடைய தலைமையில் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் இஸ்ரேலோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. போராளியை எதிர்த்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க. அந்த கொடுமை அங்க நடந்துட்டு இருக்கு. காசாவுல ரெண்டே அணிதான், ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு ஹமாஸ். ஆனா வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா போராளிகள் தனியா இருக்காங்க, பிஏ அத்தாரிட்டி சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய ராணுவம் தனியா இருக்காங்க, அது இல்லாம இஸ்ரேல்னு சொல்லிட்டு மூன்றாக இருக்காங்க. அதுல அந்த இரண்டு பேரும் சேர்ந்துட்டு போராளிகளுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்பப்போ கூப்பிட்டு இவங்க பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கும் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனா இவர் பேச கேட்பாரா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு இப்போ ஒண்ணு போறீங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தையில போர் நிறுத்துறதை மட்டும் பத்தி பேசிட்டு விட்டுறாதீங்கப்பா, அப்படியே அந்த 2 ஸ்டேட் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் வலியுறுத்திருங்க. 1967 போட்ட அக்ரிமெண்ட் படி வந்து 2 ஸ்டேட்டை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏதோ அக்கறை இருக்க மாதிரி பேசுவாரு. ஆனா அந்த 2 ஸ்டேட் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த முகமது அப்பாஸ் தான். அதுலயும் இப்ப வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கே வந்து வழி இல்லாம நின்று கிடக்குது. இந்த சமயத்துல அதையும் வந்து அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில அப்டேட்டான செய்திகளோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.